எல்லாருக்கும் வணக்கம். திரைத்துறையில் தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் எப்பவுமே ஒரு நல்ல உடன்பாடில் தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நடிகர்கள் சார்ந்த பிரச்சனையோ தயாரிப்பாளர்கள் சார்ந்த பிரச்சனையோ எப்பவுமே கலந்து ஆலோசித்து ரெண்டு பக்கமும் குழுக்கள் அமைச்சு தான் ஒவ்வொரு நிர்வாக முடிவுகளும் எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கிற தருணத்தில் இன்னைக்கு சாயங்காலம் தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. அதுவும் பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. தன்னிச்சையாக வெளியிட்டிருக்காங்க. எல்லாத்தையும் கலந்து ஆலோசிக்காமல் ஒரு புகாரும் அது போக ஒரு வேலை நிறுத்தமும் அவங்களா முடிவு எடுத்திருக்காங்க. அது சம்மந்தமாக இப்போ தலைவர்கிட்டையும் செயலாளர்கிட்டையும் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கோம். அந்த அறிக்கை உங்களுக்கு உடனே சேரும். அது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. அவங்க திடீர்னு எடுத்த முடிவு எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. அதுக்கான மேற்கொண்ட தீர்மானங்களை அடுத்த செயற்குழுல நாங்கள் நிச்சயமாக முடிவு எடுத்து செயல்படுவோம். கடந்த மாதம் ஒரு மீட்டிங் நடந்தது. இந்த நிலையில மறுபடியும் இப்படி தன்னிச்சையா அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் தகுந்த பதில்கள் அளிக்கப்பட்டு வந்திருக்கு. அந்தந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த தருணத்துல இந்த பர்டிகுலர் புகார் அவங்க எழுத்திருக்கிற புகார் இதுக்கு வரைக்கும் ஒரு புகாரே எங்கிட்ட வரல. எழுத்துப்பூர்வமா ஒரு புகாரே வராத சமயத்துல திடீர்னு அவங்களா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்கிறது எங்களுக்குமே ஆச்சரியமா இருக்குது. அதுக்கான விளக்கத்தை நாங்க கேட்டிருக்கோம். அந்த அறிக்கையில அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை இதுல வெளிப்படுது நினைக்கிறீங்க? அதுல எங்களுக்கு தெரியாதுங்க. அவங்க கொடுத்த புகாருக்கு எல்லாருக்கும் நாங்க பதில் கொடுத்துருக்கோம். ஸோ இனிமேல் எந்த புகார் எங்க நடிகர்கள் மேல கொடுத்தாலும் பதில் கொடுக்க ரெடியா இருக்கும். அதுக்கு மேலதான் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும். ஸோ தனுஷுடைய புகார் என்பது இது வரைக்கும் எதுவுமே எங்ககிட்ட இல்லை. ப்ரொடியூசர்ஸ் எங்ககிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி நாங்க நடிகர்களுக்காக அவங்ககிட்ட கொடுப்போம். தனுஷ் பிரச்சனையே இல்லை. திடீர்னு இப்போ தனுஷ் மேல ஒரு நடவடிக்கை வந்திருக்கு. அதனால நாங்க ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கோம். அதுல ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கோம். இப்பவும் நட்புணர்வோட தான் இருக்கோம் நாங்க. அதுவும் இல்லாம தொடர்ந்து இனிமே அவங்க பணியாற்ற முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை பிரயோகம். நான் நினைக்கிறேன் அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அந்த முன்னெடுப்பே எதனால அப்படி எடுத்தாங்கன்னு நமக்கு புரியல. அப்புறம் இல்லாம ஸ்டாப் பண்ண போறாங்க ஷூட்டிங் அப்படின்னு சொல்ற விஷயம் எத்தனையோ தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை எப்படி அவங்களே முடிவெடுக்க முடியும் அப்படிங்கறதும் இங்க சந்தேகப்பட்ட விஷயமா இருக்கு. வேலை செய்யறது தடுக்க முடியாது. எங்கேயுமே அது லீகலே கிடையாது. லீகலே கிடையாது. அதுதாங்க யார்ட்டையும் கலந்து ஆலோசிக்காம வேலை நிறுத்தம் அப்படிங்கிற முடிவு எடுக்க கூடாது அப்படிங்கிறதுதான். இதுல தெரியுமா இந்த விஷயம்? இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது எல்லா சங்கங்களையும் கலந்து ஆலோசிச்சு தான் அந்த முடிவை எடுக்கணும். அதுதான் மரபு. இதுக்கு கடந்த காலங்களெல்லாம் அப்படித்தான் நடந்திருக்கு. இந்த முறை தன்னிச்சையாக தயாரிப்பாளர் சங்கம் இந்த முடிவை அறிவிச்சது நடிகர் சங்கம் இதை வன்மையாக கண்டிக்குது. அதே மாதிரி நடிகர்கள் ஒருத்தரும் பல படங்களுக்கு டேட்டை கொடுத்துட்டு திடீர்னு அவங்களுடைய தொழிலை முடக்கிறதுங்கிறது ஒரு நியாயமற்ற ஒரு செயல். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் இதற்கான தகுந்த விளக்கத்தை சங்கத்தின் சார்பாக நாங்கள் எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதில் எல்லாமே டீட்டெயில்ஸ்